பொது நூலகங்கள் பொறுத்தவரை தமிழ் இலக்கியத்திற்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் போல் அறிவியல் தொழில்நுட்பத்திற்கும் கொடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் சமூக ஆர்வலர் சசிகுமாரிடம் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம். வளர்ச்சி அடைந்து வரும் தமிழ்நாட்டில் பொது நூலகம் குறித்து இன்று நமது நியூஸ் 7 தமிழ் மூலம் தொடர்ந்து கலாய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த பொது நூலகம் பொறுத்தவரையுமே சமூக ஆர்வலரின் கருத்து குறித்து கேட்பதற்காக சமூக ஆர்வலர் சசிகுமார் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். சார் வணக்கம். இப்போது தமிழகத்தில் பொறுத்தவரையுமே இந்த பொது நூலகம் எந்த அளவிற்கு பொதுமக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்கா, இல்லை போதுமான பொது நூலகம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? முதல்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா, நூலகம் என்பது தமிழக அரசால் நூலகம் என்பது எல்லா இடத்துலையும் பண்ணணுன்றது தான் மக்களுடைய கோரிக்கை. இன்னும் பல நூலகங்கள் சென்னையிலே எடுத்துட்டிங்கன்னா இன்னும் பல நூலகங்கள் செயல்படாமல் அது மேலே கஞ்சா அடிச்சுட்டு பசங்க போதைக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. பல ஏரியாவில் இன்னும் மூடி தான் இருக்குது. ஷிஃப்ட் வைஸாக திறக்கிறதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா வட சென்னையிலே எடுத்திங்கன்னா பல நூலகங்கள் மக்களுக்கு போகிறதே கிடையாது. அந்த நூலகம் வெறும் இப்போ கடமைக்கு திறந்துட்டு மூடுறாங்க. ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா வருடந்தோறும் நாங்கள் நூலகத்தை டெவலப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நிதி ஒதுக்குறோன்றாங்க. இப்போ சென்னையிலே இப்படின்னா பல கிராமப்புறங்களில் பார்த்திங்கன்னா நூலகம் எப்படி செயல்படுன்றது நம்மளுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் கல்வி, அதாவது பள்ளிங்களே பார்த்திங்கன்னா செயல்படாமல் இருக்கிறப்போ இந்த நூலகம் எப்படி சாத்தியம் என்பது தான் நம்மளுக்கு ஒரு அரசாங்கத்தை நோக்கி நம்ம கேள்வி கேட்குறோம். இப்போ வட சென்னையில் ராயபுரம் சைடு போனீங்கன்னா ஒரு நூலகம் இருக்குது, அது மூடியே இருக்குது. அந்த காலியாக இருந்த இடத்த அந்த வீடுங்களெல்லாம் இடித்து நூலகம் கட்டிடுறாங்க. இப்போ மக்கள் எந்த அளவுக்கு வாசிக்கிற ஒரு தன்மை இருந்தால் அதை செயல்படுத்த முடியுன்றது நூலகம் என்பதே படிப்பறிவை வளர்த்துக்க தான். ஆனால் அந்த நூலகம் பல இடத்துல சென்னையிலே நம்ம கண்கூட பார்க்கலாம் செயல்படாமல் இருக்குது என்பது தான் என்னுடைய விஷயம். சார், இப்போது நம்ம பொது நூலகம் பொறுத்தவரையுமே அடிப்படை வசதி பொறுத்தவரையும் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிட்டுருக்கு. அதை நீங்கள் ஒரு சமூக ஆர்வலர் எப்படி பார்க்குறீங்க? சார், அதுதான் நூலகம் என்பது செயல்படன்றப்போ அடிப்படை வசதி ஒரு லேடிஸே வராங்க, அவங்களுக்கு அங்கே கழிப்பிட வசதி இருக்கணும். அதேமாரி பார்த்திங்கன்னா நூலகத்தில் பராமரிக்கக்கூடிய ஆட்கள் சரியான ஆளாக இருக்கணும். பல நூலகங்களில் நான் இப்பயும் நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னா கூட நான் காமிப்பேன். காலையில் திறக்கிறதில்ல. 6 o'clock காலையில் திறந்துட்டு ஒரு 9 o'clock கூட மூடுறாங்கன்னா கூட பரவாயில்ல. ஆனால் மக்களிடையே இந்த வாசிக்கிற தன்மை அதிகப்படுத்தணுன்னா பொதுவாக பார்த்திங்கன்னா நூலகம் தொடர்ந்து திறந்துருக்கணும், அதை முறையாக பராமரிக்கணும். அதுக்கு ஏற்ற ஆட்களை படித்த இளைஞர்களை கூட போடலாம். நீ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் எவ்வளோ பேர் படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. ஆனால் அரசாங்கம் வயதானவர்களை போட்டு அந்த நூலகம் வாட்ச்மேன் மாதிரி வச்சுக்கிறாங்களே தவிர மெயின்டைன் பண்ணி அந்த நூலகத்தை பற்றி விஷயம் தெரிஞ்ச ஒரு படித்த இளைஞர்கள், ஆணோ பெண்ணோ, படித்த இளைஞர்களுக்கு அந்த ஒரு வேலைவாய்ப்பை உருவாக்கி வரக்கூடிய மக்களுக்கு அந்த புத்தகத்தை பற்றி விளக்கத்தை தரணும். எதை கடமைக்கு ஒரு ஷோரூமுக்கு போன மாதிரி, ஒரு மியூசியத்துக்கு போன மாதிரி இன்றைக்கி புத்தகங்கள்லாம் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் வரக்கூடிய மக்களுக்கு ஒரு நல்ல படித்த மாணவர்களை போட்டால் அவங்க அந்த புத்தகத்தை பற்றியான விளக்கம் தரத்துக்கு ஒரு விஷயம் இருக்கும். இப்போ அந்த பொது நூலகத்தை மேம்படுத்த என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அரசு நீங்கள் ஒரு கோரிக்கை வச்சா என்ன வைப்பீங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கோரிக்கை வச்சா ஒரே கோரிக்கை தான். நூலகத்தை ஒரு நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணுறது, ஒரு படித்த இளைஞர்களை வைக்கணும் நம்பர் 1. அங்கே கழிப்பிட வசதி இருக்கணும் நம்பர் 2. தினமும் காலையில் ஈவினிங்கும் அந்த நூலகத்தை திறக்கணும். இதுதான் ஒரு கோரிக்கை மக்கள்கிட்ட. 2வது, வாசிக்கிற தன்மை எல்லாருக்கும் வரணுன்னா நல்ல புத்தகம், கருத்துள்ள புத்தகம். நம்ம இப்போ நூலகத்துக்குள்ளே கூட போனீங்கன்னா மேற்கத்திய நாடுகளுடைய கலாச்சாரமும், மேற்கத்திய நாடு காரல் மார்க்ஸு, ஸ்டாலினு இந்த மாதிரி புத்தகத்தை போகிறதோட தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரிகம் பற்றியான நூலகம் நிறைய நூல்கள் வரணும். நிறைய எழுத்தாளர்கள் எழுதிய புத்தகங்கள்லாம் நூலகத்தில் இருக்கணுன்றது தான் என்னுடைய விஷயம். குறிப்பாக பார்த்தோம் என்றால் சமூக ஆர்வலர்களின் கருத்தாக என்னவென்று பார்த்தால் இந்த பொது நூலகங்கள் பொறுத்தவரையுமே அடிப்படை வசதிகளை மேம்படுத்த வேண்டும். இது மட்டுமல்லாமல் இந்த தமிழகத்தை பாரம்பரிய குறிக்கும் வகையில் தான் பொதுமக்களின் கருத்துக்கள் மேலும் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் என சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் லட்சுமணன் பழனி, சென்னை.